சொல்லிச்சு. நம்ம பார்க்க போகிற கேமோட கதைன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்னதான் ஜான் பேஸ் பண்ண கேமாக இருந்தாலும் இதில் வந்து ஒரு அப்பன் மகள் என்ற பாசத்தை வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. மகள்களை பெற்ற தந்தைக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேரதில்லை. அடி கோயில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு அந்த மாதிரியான ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு கதை தான் இந்த கதை. இந்த கதை இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆச்சு நல்ல கதைன்றதுனால தான் நான் போட வந்திருக்கேன். அப்போ ஆரியர் கேட்பீங்க, ஆரியர் கொடிசில் வருது, ஆரியர் கொஞ்சம் பெரிய வேலைலாம் பண்ண முடியல. ஓகே, நீ இனிமேல் வாரம் ஒரு கேம் ஸ்டோரி, ஒரு வாரம் விட்டு ஒரு கேம் ஸ்டோரி அப்படின்னு பண்ணணும் எனக்கு ஆசை. ஓகேவா? அதனால தான் இந்த போட வந்திருக்கேன். இனிமேல் வாரம் கேம் ஸ்டோரி வரும். அதுக்கு தேவை உங்களுடைய சப்போர்ட் தான். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமா காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வச்சான் பாருடா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணலாம். பட் எனக்கு தேவை உங்கள் சப்போர்ட் தான். சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் மட்டும் கேட்டு ஆச்சரியம் ஷேர் பண்ணி கொடுங்க 4 பேருக்கு. நல்ல கதை அடிட்டு. இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல PlayStation 3க்கு வந்துச்சு, அப்புறம் PlayStation 4, 5க்கு போர்ட் பண்ணாங்க. இப்போ இந்த கேமை பிசிக்கும் போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கேம் உங்களால் பிசி விளையாட முடியும். வீடியோ பார்த்துக்கு முன்னாடி யாரெல்லாம் கேம் சொல்லி பிடிக்குமோ அவங்களை லைக் பண்ணுங்க. இந்த கண்டென்ட்டை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேரிங் இஸ் கேரிங். ஓவர் சைடில் போயிடலாம். நான் கலன்சாமி கிட்ஸ் கேட்கட்டேன். கதையோட தொடக்கத்துல ஜோயல் தன் அன்பு மகளான சாராவோட நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அன்னைக்கு அவருக்கு மிக முக்கியமான நாள். ஏன்னா அன்னைக்கு அவரோட பிறந்த நாள். அவரோட அன்பு மகளான சாரா அவருக்கு பிறந்தநாள் பரிசு கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு நிம்மதியா உறங்க போயிருந்தா. தாயிலா பிள்ளையான சாராவுக்கு ஜோயல் தான் எல்லாமே. ஜோயலுக்கு விஷ் பண்ணிட்டு அவ அங்கேயே படுத்து உறங்க ஜோயல் அவளை அவளோட அறையில தூக்கிட்டு போய் தூங்க வச்சிருந்தாரு. தின நேரத்துல போன் அடிக்க தூங்கிட்டு சாரா போன் எடுத்து பார்க்க அவருடைய சித்தப்பாவான டாமி போன் பண்ணியிருந்தாரு. ஒரு முக்கியமான விஷயம், உடனே ஜோயல் கிட்ட பேசணும், அவரோட போனை கொடு அப்படின்னு டாமி சொல்ல சாராவும் தன் அப்பாவை தேடி கீழே நடக்க ஆரம்பிச்சிருந்தா. டிவில ஏதோ ஒரு வைரஸ் பரவி இருக்கு, ஏதோ பிரச்சனை போயிருக்கு அப்படின்னு நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மேலும் நகரத்துக்குள்ள அசம்பாவிதமான பல விஷயங்கள் நடக்கிறத ஜன்னல் வழியா சாரா கவனிக்கிறா. சாரா ஜோயலை தேடி வர சரியான நேரத்துல அவர் பக்கத்து வீட்டுக்காரரை கொடூரமா கொள்றத கவனிக்கிறா. ஏன் பண்றீங்க, என்ன நடக்குது அப்படின்னு சாரா நேரத்துல சுத்தமா புரியவே இல்ல. ஜோயல் சாராவை கூட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வர டாமி கரெக்டா காரோட காத்துக்கிட்டு இருந்தாரு. 3 பேரும் கார்ல ஏறி ஒரு விட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணாங்க. மெயின் ரோட்ல போனா பிரச்சனை ஆயிடும், அதாவது ஷார்ட்கட்ல போலாம் அப்படின்ட்டு டாமி வேற வழியில கூட்டு போக ஊருக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் வினோதமா நடக்கிறத சாரா கவனிக்கிறா. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா ஊருக்குள்ள பல வீடுகள் சூறையாடப்பட்டு தீக்கிரையாகப்பட்டதும் மக்கள் பீதியில சாலையில ஓடுறதும் அப்படின்னு மருத்துவமனை நிரம்பி வெளியேறதும் பல வினோதமான விஷயங்களை அவங்க கவனிக்கிறாங்க. ஈஸியா தப்பிக்கலாம் அப்படின்னு அவங்க ஷார்ட்கட்ல வந்துமே அந்த இடம் பயங்கர டிராபிக்கா இருந்தது. ஏகப்பட்ட வாகனங்கள் போக முடியாம டிராபிக் ஜாம் ஆகி இருந்தது. இங்க தப்பிக்கிறது அப்படின்ட்டு அவங்க பாத்துக்கிட்டு இருக்க நேரத்துல நடந்த விபத்தால சாராவால நடக்க முடியல. இந்த ஒரு காரணத்தால ஜோயல் சாராவை தூக்கிட்டு இங்க தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ண பின்னாடி தொடர்ந்துட்டு வந்த ஜாம்பிகளை டாமி தன் துப்பாக்கியால சுட்டு வீழ்த்த ஆரம்பிச்சிருந்தாரு. நீ முன்னாடி போங்க, நான் வரேன் அப்படின்ட்டு டாமி சொல்ல ஜோயல் சாராவை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப அவங்களுக்கு எதிர கவர்மெண்டோட சோல்ஜர் ஒருத்தன் நின்னுகிட்டு இருந்தான். நான் அவனும் இன்ஃபெக்ட் ஆகல, நல்லாதான் இருக்கும் அப்படின்னு ஜோயல் எவ்வளவு சொல்லியும் சோல்ஜரோட ரிசீவர்ல இன்ஃபெக்ட் ஆகாம யார் இருந்தாலும் தயவுதாட்சணை பார்க்காம கொடுடுங்க அப்படின்ட்டு அவனுக்கு ஆர்டர் வர திடீர்னு அவன் சொல்றதுக்கு துப்பாக்கிட்டு ஆரம்பிச்சான். ஜோயல் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண ஜோயலுக்கு லேசான குண்டடி அப்படின்னாலும் சாராக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அவர் ஓடி போய் பார்க்க ஒரு பாவம் அறியாத தாயில்லா பிள்ளையான சாரா அநியாயமா குண்டடிப்பட்டு ஜோயல் கண்ணு முன்னாடியே இறந்து போயிடுறா. 20 வருடங்களுக்கு பிறகு 20 வருஷம் ஆகியும்
ஜோயல் இன்னை வரைக்குமே தன் மகன சாராவை மறக்கவே இல்ல. 20 வருஷத்துல உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு. பாதிக்கும் மேல மக்கள் ஜாம்பிகளா மாத்தப்படுறாங்க. ஒரு சிலர் உயிர் பழைச்சிருக்காங்க. அந்த உயிர் பழைச்ச ஒரு சிலரையும் இன்ஃபெக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா கருணே இல்லாம கவர்மெண்ட் கொல்ல ஆரம்பிச்சாங்க. கட்டுப்பாடுகள் அதிகமாச்சு. உயிர் பழைச்ச சில பேரும் கவர்மெண்ட் கீழே குவாரண்டைன் ஆனாங்க. கவர்மெண்டோட மனிதாபமானம் இல்லாத இந்த செயலை எதிர்த்து ஃபயர் ஃபிளைஸ் அப்படின்ற ஒரு புரட்சி படையும் உருவாச்சு. மேலும் உணவு எதுவுமே கிடைக்காதனால மனிதர்களை வெட்டி தின்ற அளவுக்கு ஹண்டர்ன்ற குரூப்பும் அந்த இடத்துல உருவாகி இருந்தது. இந்த கொடூரமான சூழ்நிலையில உருவாதே பெரிய விஷயம்னு இருக்கும் பொழுது ஜோயல் டேசா அப்படின்ற பொண்ணோட சேர்ந்துகிட்டு கையில கிடைச்ச வேலையை செய்ய ஆரம்பிச்சிருந்தாரு. அதுதான் கன் ஸ்மக்லிங். சரியான நேரத்துல ராபர்ட் என்ற ஒருத்தனால இவங்க தொழிலுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. இதனால டெஸ்டும் ஜோயலும் அவனை பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. எங்கடா எங்க சேவோட படமும் வரல, எங்களோட கன்னும் வரலன்னு கேட்க, உங்க கண்ணா ஃபயர் பிளேஸ் டீமுக்கு வித்துட்டான் அப்படின்னு அவன் நிக்கலா பேச, இவன் கதையை முடிச்சிட்டு ஃபயர் பிளேஸ் தேடி போலான்னு முடிவு பண்ண நேரத்துலதான் ஃபயர் பிளேஸோட லீடரான மெர்லின் அவங்க முன்னாடி நின்னுகிட்டு இருந்தா. டெஸ்ஸாவ கிட்ட இவன் கொடுத்த கன்ஸை திருப்பி கொடுன்னு கேட்க, மெர்லின் அங்க இருந்துதான் ஒரு டீலுக்கு ஆயத்தமானா, நீங்க கேட்ட தடவை டபுள் மடா கன்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனா எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு, அதை மட்டும் எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு மெர்லின் அவங்க கிட்ட ஒரு டீல் பேசினா. இவங்க என்னன்னு கேட்கும் போதுதான் கெல்லின்ற சின்ன பொண்ண இவங்க கிட்ட காட்டுறா. பாக்குறதுக்கு மழை மாறாத அந்த சின்ன பெண்ண ஃபயர் பிளேஸோட கேபிட்டல் பில்டிங்க்கு கொண்டு போய் சேர்த்துருங்க, நீங்க கேட்ட வெப்பன்ஸ் தானா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு மெர்லின் சொல்லிருக்க. இவங்களும் இத பத்தி முழுசா தெரியாம டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. மெர்லினுக்கு குண்டடி பட்டதுனால அவ இவங்க கூட வரல. இந்த பயணத்துல ஜோயல், எல்லி அண்ட் டெஸ் இவங்க 3 பேரும் இவ சொன்ன இடத்த நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. 3 பேரும் தன்னோட பாதையில பெருசா எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா பயணிச்சிட்டு இருக்க அந்த நேரத்துல 2 கவர்மெண்ட் சோல்ஜர்ஸால இவங்க வழிமறைக்கப்பட, இவங்க நோயால பாதிக்கப்பட்டிருந்தா இங்கேயும் சுட்டு தொடர்றதுக்காக கவர்மெண்ட் சோல்ஜர்ஸ் இவங்கள செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதலாவதா டெஸ்ட் செக் பண்றாங்க, அவ பாதிக்கப்படல. அடுத்ததா ஜோல செக் பண்றாங்க, அவனுமே பாதிக்கப்படல. கடைசியா எலிய அவங்க செக் பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்துல எலியை அட்டாக் பண்ணா அப்படின்னு ஜோயல் டிவைஸ் எடுத்து பார்க்க எலி இன்ஃபெக்டட்னு வந்திருந்தது. இன்ஃபெக்ட் ஆகி சாம்பியா மாற போற பொண்ணைய நாம உசுரை கொடுத்து காப்பாத்திட்டு இருக்கோம் அப்படின்னு டெஸ் அவளை கொல்றதுக்காக துப்பாக்கி நீட்ட, அங்கிருந்தா எலி ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிச்சா. பொதுவா ஜாம்பியால கடிப்பட்டவங்க 2 நாளுக்குள்ளேயே முழுசா ஜாம்பியா மாறிடுவாங்க. ஆனா எலி கடிப்பட்டு 3 வாரம் ஆகுது. 3 வாரம் ஆகியும் அவ ஜாம்பியா மாறல அப்படின்னா இவ உடம்புக்குள்ளதான் இந்த ஜாம்பி வைரஸ் எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி இருக்கு. இந்த ஒரு காரணத்தாலதான் ஃபயர் பிளைஸுக்கு இந்த பொண்ணு தேவை அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. போற வழி பல ஜாம்பிகள் எதிர்த்து அவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க. கலைப்பாற நேரத்துல எலி அவங்க கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லியிருந்தா. இவ உடம்புக்குள்ளதான் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்றதுனால இவளை சாம்பிளா வச்சுக்கிட்டு தான் இந்த வைரஸுக்கு ஒரு கியூர் உருவாக்க போறாங்க. உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா என் உடம்புக்குள்ள எதிர்ப்பு சக்தியை வச்சுதான் மாத்து மருந்து தரைக்க போறாங்க அப்படின்றது எலி மூலியமா இவங்களுக்கு தெரிய வருது. இங்க இருந்தா ஜோயல் இவளை காப்பாத்துறது அப்படின்றது காசு பத்தி இல்ல, இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா இவளை கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு டெஸ்ஸும் ஜோயலும் முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்க இவளை காப்பாத்துக்காக அதிகமா எஃபர்ட் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்களோட பாதையில ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. குறிப்பா வைரஸால பாதிக்கப்பட்ட ஏகப்பட்ட ஜாம்பிஸ். வைரஸால முழுசா பாதிக்கப்பட்டவங்கள கிளிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளிக்கர்ஸுக்கு கண்ணு கிடையாது, காது மட்டும்தான். ஓசைகளை வச்சு தான் யாரா எங்க இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு கொல்லும். இந்த மாதிரியான கொடூரமா பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு அவங்க வர வேண்டிய கேபிட்டல் பில்டிங்க்கு வந்து சேர அவங்களுக்காகவே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல ஃபயர் பிளேஸ் ஆளுங்க சுட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க. இவங்க வரதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்க, அவங்க எல்லாரையுமே சுட்டு கொன்னுட்டாங்க. மேலும் இவங்களை கொல்றதுக்கும் அவங்க பில்டிங் நுழைய ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஜோயலும் டெஸ்ஸும் என்ன பண்றதுன்னு முடிச்சுக்கிற நேரத்துலதான் டெஸ் ஒரு உண்மையை சொல்றா. நீயும் எலியும் இங்கிருந்து தப்பிச்சு போயிடுங்க, இவங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்கள போக சொல்றா. அவங்களோட சேர்ந்தாலும் அவங்க சமாளிக்கிறது கஷ்டம், நீ எப்படி சமாளிப்பா அப்படின்ட்டு ஜோயல் முடியாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் கூட இருக்க மாட்டேன், நான் இன்ஃபெக்ட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு ஜாம்பிஸ் கிட்ட தப்பிக்கும் பொழுது ஒரு ஜாம்பியால கடிப்பட்ட விஷயத்த அவ ஜோயல் கிட்ட சொல்றா. ஜோயலுக்கு டெஸ்ஸ விட மனசு இல்ல அப்படின்னாலும் வேற வழி இல்லாம அவளை அங்கிருந்து விட்டுட்டு வெளியே வந்துடுறாரு. டெஸ்ஸும் அவங்களுக்காக தன் உயிரையே தியாகம் பண்ணிடுறா.
அந்த நேரத்துல ஜோயலுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஃபயர் பிளேஸ் சொன்ன இடத்துல யாருமே இல்ல, உதவிக்கு இப்ப டேஸ் உயிரோட இல்ல. என்ன பண்றது, எப்படி இவளை ஃபயர் பிளேஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு ஜோயல் முழிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு அவருக்கு தன் பிரதரான டாமி பத்தி ஞாபகம் வந்துச்சு. டாமியும் ஃபயர் பிளேஸ்ல ஒரு மெம்பர் தான். அவனை போய் பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஜோயல் முடிவு பண்றாரு. ஆனா அந்த இடத்துக்கு சாதாரணமா போக முடியாது அப்படின்றதுனால தன் நண்பன் கிட்ட ஒரு ட்ரக் ஒண்ணு கடை வாங்கிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்க போற வழியில திடீர்னு ஒரு ஹண்டர் குரூப் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் நரமாம்சம் சாப்பிடுற கொடூரமான குரூப்பை சேர்ந்தவங்க. உணவுக்காக மனுஷங்களை அடிச்சு தின்னக்கூடிய ஆட்கள் தான் இவங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்ட்டு ஜோயல் கஷ்டப்பட்டு போராடுறாரு. அவங்க கிட்ட இருந்து எலியை காப்பாத்த கஷ்டப்படுறாரு. அவங்க கிட்ட இருந்து அவர் தப்பிச்சு வந்திருந்தாலும் அவங்க வழியில தடையா இருக்கிறது இவங்க மட்டும் இல்ல, கவர்மெண்ட் சோல்ஜர்ஸும் தான். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜோயல் கஷ்டப்பட்டு ஒரு பில்டிங் மேல எகிரி குதிக்க யாரோ ஒருத்தனால தாக்கப்படுறாரு. அவங்க கூட சண்டை போடும் போதுதான் ஜோயலுக்கு தெரிய வருது, அங்க இருக்கிறது இவன் மட்டும் இல்ல, இவனுடைய குட்டி தம்பியும் தான் அப்படின்னு. அண்ணன் பேரு ஹென்றி, தம்பி பேரு சாம். நீங்க எங்கிருந்து தப்புக்கிறீங்க அப்படின்னா நாங்களும் கூட வரோம், உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு. கவர்மெண்ட் சோல்ஜர்ஸ் அந்த இடத்த எனி டைம் காவல் காத்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல யாரு வந்தாலும் சுட்டு கொல்றதுக்காக. இவங்க 4 பேரும் அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு கஷ்டப்பட்டு தப்பிக்கலான்னு ஒரு இடத்துல கேட் அடைச்சிட்டு அவங்க தப்பிச்சு போன நேரத்துல சாம ஹென்றி மட்டும் ஏறிட்டாங்க. ஏன்ல ஏறும் பொழுது அந்த ஏணி உடஞ்சிருது. ஆபீசர்ஸும் இவங்கள தேடி பிடிக்க வெறியோட உள்நுழைய முயற்சி பண்ண ஹென்றி அந்த நேரத்துல நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஓடிடுற. ஜோயலை காப்பாத்துறதுக்காக எலி மறுபடியும் கீழே குதிச்சு நம்ம ஒன்னா தப்பிக்கலான்ட்டு சொல்றா. கவர்மெண்ட் சோல்ஜர்ஸ் அவங்கள துரத்தி வந்துட்டு இருக்க. அவங்களுக்கு முன்னாடி சிதலமடைஞ்ச ஒரு பிரிட்ஜ் மட்டும் தான் இருந்துச்சு. இதெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே வழி தண்ணியில குதிக்கிறது மட்டும்தான். இவ்வளவு உயரத்தை குதிக்கிறது ஆபத்துன்னு ஜோயல் மறுத்துடுறாரு. அதனால என்னால குதிக்க முடியாது, மாற்று வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல எதிரில கவர்மெண்ட் சோல்ஜர்ஸ் இவங்கள தாக்க வந்துகிட்டு இருந்தாங்க. என்ன இது அப்படின்ட்டு இது விட்டு அவர் வழி இல்லை அப்படின்னு எலியும் அங்கிருந்து குதிச்சிடுறா. அவ குதிக்கிறத பார்த்த ஜோயலால அவளை காப்பதுக்காக மேல இருந்து குதிச்சிடுறாரு. ஜோயல் கண்டுபிடிக்க ஆத்தோரமா கரை ஒதுங்கி இருந்தாரு. அந்த இடத்துல சாம ஹென்ரியும் இருந்தாங்க. ஹென்ரிய பார்த்த உடனே ஜோயல் என்ன தெரியும் இருந்தாங்கல்ல, இவர் தவிக்க விட்டு போயிருப்பா அப்படின்னு அவங்க கூட சண்டை போட, உங்க 2 பேரும் தள்ள இருந்து காப்பாத்தே நான் தான், உங்களை காப்பாத்த வேற வழி இருக்கான்னு பார்க்க தான் போயிருந்தேன் அப்படின்னு ஹென்றி சொல்ல, எலியும் அதுதான் உண்மைன்னு சொல்லியிருந்தா அங்க இருந்துதான் ஹென்ரிய தப்பா நினைச்சிட்டு போயின்னு ஜோயல் வருத்தப்படுறாரு. அங்கிருந்து அவங்க ஒரு டனல் வழியா தப்பிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த டனல்ல ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருந்துச்சு. கஷ்டப்பட்டு எல்லா ஜாம்பிஸ் கிட்ட சண்டை போட்டு 4 பேரும் தப்பிக்க முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல கைவிடப்பட்ட பல வீடுகள் இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருந்துச்சு. எல்லாத்தையுமே சுட்டு வீழ்த்திட்டாங்க. இரவு நேரம்ன்றதுனால ஒரு கைவிடப்பட்ட வீட்டுக்குள்ள நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஹென்ரியும் ஜோயலும் தன் வாழ்க்கையில அந்த விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்க எலியும் சாமும் தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதனால என்னமோ 4 பேருக்குள்ளயுமே ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டு இருந்தது. அந்த இரவும் அப்படியே கழிய மறுநாள் காலையில சாம் திடீர்னு வினோதமா நடந்துக்க ஆரம்பிச்சான். திடீர்னு அவன் ஜாம்பியா மாதிரி எலியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். ஜோயல் பாரு சும்மா இல்லாம துப்பாக்கி எடுத்து அவன் சுட வர ஹென்றி அவனை தடுக்க ஆரம்பிச்சான். அது என் பிரதர், அவனை கொல்ல விட மாட்டான் அப்படின்ட்டு ஹென்றி சொல்லிக்கிட்டு இருக்க எலி சாம் கூட போராடிக்கிட்டு இருந்தா. ஆனா திடீர்னு தான் கூட போன தம்பியே தான் கொண்டுட்டுமே அப்படின்ட்டு குற்ற உணர்ச்சி அவனை கொல்ல ஆரம்பிச்சது. இந்த உலகத்துல தனக்குன்னு உறவா இருந்தது தன் தம்பியான சாம் மட்டும்தான். அவனை தான் கையாலே கொண்டுட்டுமே அப்படின்னு குற்ற உணர்ச்சியிலேயே ஹென்றி தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிடுறான். இங்கிருந்து தான் மாத்து மருந்து எவ்வளவு முக்கியம்னு அவருக்கு புரிய வருது. மாத்து மருந்து இருந்தா சாமும் செத்துருக்க மாட்டான், ஹென்ரியும் இறந்துருக்க மாட்டான்.
சில நாட்களுக்கு பிறகு எப்படியோ அவங்க கஷ்டப்பட்டு டாமிய கண்டுபிடிச்சிடுறாங்க. டாமி ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்தாரு, அவங்கள வெல்கம் பண்ணியிருந்தாரு. அதன் பிறகு ஜோயல் டாமி கிட்ட எலிய நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீ ஜாக்கிரதையா ஃபயர் பிளேஸ் கூட சேர்த்துரு அப்படின்னு சொல்ல டாமி அதை நிராகரிச்சிடுறாரு. இப்ப நான் ஃபயர் பிளேஸ்ல இல்ல, எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், அதனாலதான் நான் தனியா வந்துட்டேன், இனிமே நாங்க போற மாதிரி இல்ல அப்படின்னு டாமி முடியாதுன்னு சொல்லிடுறாரு. மேல எலியும் டாமி கூட இருக்க தயாரா இல்ல. ஆனா டாமி அவங்களுக்கு இவங்க போக வேண்டிய இடம் எங்க இருக்கு அப்படின்னு வழியை மட்டும் காமிச்சு கொடுக்குறாரு. எலியும் ஜோயலும் அந்த இடத்துக்கு போயிருக்க அங்கேயும் அவங்களுக்கு ஏமாற்றம் தான் காத்து இருந்தது. அந்த இடத்துக்குள்ள யாருமே இல்ல, எல்லாருமே இறந்து போயிருந்தாங்க. அங்கிருந்து ஒரு டேப் ரெக்கார்டரை ஜோயல் எடுத்து கேட்க இந்த மொத்த லேபையுமே செயின்ட் மேரிஸ் அப்படின்ற இடத்துக்கு மாற்றப்பட்டது தெரிய வருது. கண்டிப்பா நம்ம போக வேண்டிய இடம் அங்கதான் அப்படின்னு ஜோயல் முடிவெடுக்க இருந்த இடத்துக்கு ஹண்டர்ஸ் வந்துடுறாங்க. ஹண்டர்ஸ் உங்களை வேட்டையாடுறதுக்காக அட்டாக் பண்ண ஜோயல் அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. தினம் அவங்க கூட சண்டை போட்டிருக்க கம்பியால குத்தப்பட்ட ஜோயல் கொஞ்சம் கொஞ்சமா சுயனானவ இழக்கிறாரு. எலி அவரை கஷ்டப்பட்டு அங்க இருந்து பாதுகாப்பா கூட்டு போக முயற்சி பண்றா. ஆனா ஜோயல் அதுக்கு மேல முடியாம மயக்கடிச்சு விழுந்துடுறாரு. இப்படியே பல வாரங்கள் ஓடுது. ஜோயல் அடிபட்டு இருக்க அவரை எலிதான் பாத்துக்கிறா. கிடைச்ச விலங்குகளை வேட்டையாடி அவருக்கு உணவளிக்கிறா. அங்கதான் அவ டேவிட் ஒருத்தனை சந்திக்கிறா. டேவிட் யாருன்னு தெரியாம அவன் கொடுக்கற உதவிய ஏத்துக்கிறா. ஜோயோட காயங்களுக்கு அவன் மருந்து கொடுத்தனால அவன் நல்லவன் நம்பி அந்த மருந்தை வாங்கிக்கிறா. அதன் பிறகுதான் தெரியுது இது ஒரு ட்ராப் அப்படின்னு. ஹண்டர்ஸ் கேங்கோட லீடரு இந்த டேவிட் தான். உதவி பண்ற மாதிரி பண்ணி இவங்க தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பிடிக்கிறதுக்காக தான் அவன் இந்த பிளான் போட்டிருக்கான். அசல் நேரத்துல போயிடுறாங்க. ஹண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆடு வளர்க்கறது அழகு பாக்குறதுக்கு இல்ல, கோழி வளர்க்கறது கொஞ்சறதுக்கு இல்ல. எலி ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல ஜோயில் கண்ணு விழிக்கிறாரு. எலி எங்க இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. ஹண்டர்ஸ் அளவு புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு அவர் தேடி நுழையிறாரு. ஆனா அந்த நேரத்துலதான் எலி அவங்க சாப்பிடறதுக்காக வெட்ட தயாரானாங்க. புத்திசாலியான எலி அவங்கள குழப்பி விடுறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே என்ன ஜாமி கடிச்சிருச்சு, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஜாமியா மாறிடுவீங்க அப்படின்னு எலி அவங்கள குழப்பி விட்டு கிடைச்ச சந்தர்ப்பத்துல அவங்கள தாக்கி அங்க இருந்து தப்பி நினைக்கிறா. ஆனா டேவிட் அவளை விடுற மாதிரியே தெரியல. அவளை அட்டாக் பண்ண எலிய அவனை தப்பிக்கிறதுக்காக கண்ணந்தமா குத்தி கொண்டுடுறா. எலி தன்னை காப்பாத்துறதுக்காக எடுத்த கஷ்டங்கள் நினைச்சு பார்க்கும் பொழுது ஜோயலுக்கு எலியை பார்க்கும் பொழுது தன் மகளான சாரா நினைவுக்கு வரா. படங்களை அவருக்கு எலியை பார்க்கும் பொழுது சாரா மாதிரி தெரிஞ்சாலும் இங்கிருந்தா அவர் எலி மேல அளவு கடந்த அன்பை காட்ட ஆரம்பிக்கிறாரு. போற வழியில அவர் எலி கிட்ட இந்த ஆராய்ச்சிலாம் எதுக்கு, டெஸ்ட்லாம் எதுக்கு, இப்படியே வா டாமி இடத்துக்கே போயிடலாம், அங்க போயிட்டு நம்ம நிம்மதியான வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு எலி கிட்ட கேக்குறாரு. ஆனா எலியை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு ஹியூமன் அப்படின்றதுனால தன் உடம்புல இருக்கிற ஹியூமன் சிஸ்டம் மூலியமா சாம்பிளா எடுத்து மாத்து மருந்து தயாரிக்கணும், அதுதான் லட்சியம்ன்ற மாதிரி எலி அவர்கிட்ட சொல்லியிருந்தா. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எலிய சாரா மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு ஜோயல் ஆசைப்படுறாரு. அங்கிருந்து அவங்க போக வேண்டிய இடத்துக்கு நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்க வழியில ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்துருந்தது. எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அவங்க கஷ்டப்பட்டு முன்னேற திடீர்னு ஒரு நீர்நிலையில மாட்டிக்கிறாங்க. இதுல தண்ணிக்குள்ள விழுந்தனால எலி மூச்சு தர ஆரம்பிக்கிறா. சுழந்து போன எலி ஜோயல் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு முயற்சி பண்றாரு. அந்த நேரத்துல அவர் எதிர்க்கிறதுக்காக துப்பையோட சிலர் நின்றுகிட்டு இருந்தாங்க. ஆனா ஜோயல் நேரத்துல துப்பால கண்ணுக்கு தெரியல. எப்படியாவது எலிய உள்ள கொண்டு வந்துடணும், அவரோட சூழலை கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த எதில இருந்தவன் ஜோயில் கண்ணு விழிக்க அவருக்கு எதிர ஃபயர் பிளேஸோட லீடரான மெர்லின் இருந்தா. எலி எங்கன்னு கேட்க எலிய டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இங்க வந்தியோ, உன் வேலை முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பலாம் அப்படின்னு மெர்லின் சொல்றா. ஆனா ஜோயலை பொறுத்த வரைக்கும் இப்போ அவருக்கு தேவையானது இவங்க கூட பரிசு பொருளோ வெப்பன்ஸோ இல்ல, எலி மட்டும்தான். சரி டெஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை கூட்டு போயிடலாம் அப்படின்னு ஜோயல் நினைச்சிருக்க அங்கதான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. இந்த வைரஸ் பரவுறது மூளையின் மூலியமா தான். இவன் மூளை அந்த வைரஸ் எல்லாம் பாதிக்கப்படல அப்படின்னா இவன் மூளையை வெட்டி தான் ஆராய்ச்சி பண்ணணும், இந்த ஆராய்ச்சியில அவ இறந்துருவா அப்படின்னு மெர்லின் ஜோயல் கிட்ட சொல்றா. இதை கேட்டு ஜோயல் அதிர்ச்சி அடைய அவர் அங்கேயே அடிச்சு போட்டுறாங்க. ஆனா இதுவுமே சோதனை மட்டும்தான். இந்த சோதனை மூலியமா மருந்து தயாரிக்க முடியும்னு கூட உறுதியா சொல்ல முடியாது. இப்படி இருக்கும்போது எதுக்காக எலியோட உயிரை பணைய வைக்கிறோம் அப்படின்னு ஜோயலுக்கு பயங்கர கோவம் வருது. இதனாலேயே துப்பாக்கி மேல நிற்கும் போது கூட அங்கிருந்து அடிச்சு போட்டு துப்பாக்கியோட அவர் எலி இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. துப்பாக்கியோட
ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள ஜோயல் நுழைய அவருக்கு முன்னாடி டாக்டர் ஜெரி ஆண்டர்சன் இருந்தாரு. இவர் தான் ஃபயர்ஃப்ளையோட சர்ஜன். ஏன் இந்த கியூருக்கான ஆராய்ச்சி காரணமே இவர் தான். ஆனா இந்த எந்த விஷயமும் ஜோயலுக்கு தேவையில்லை. எலிய மட்டும் காப்பாத்தின போதும் அப்படின்னு அவர் தடுக்க வந்த சர்ஜனை அங்கே குத்தி கொண்டுட்டு எலிய கூப்பிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாரு. ஜோயலை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமோ இந்த ஆராய்ச்சியோ எதுவுமே தேவையில்லை. ஏற்கனவே தன் மகளை இழந்துட்டு 20 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்ப மகள் மாதிரி கிடைச்ச எலியும் அவர் இழக்க சுத்தமா தயாரா இல்ல. எலி மட்டும் தான் அவருக்கு ஒரு முழு உலகமா கண்ணுக்கு தெரிஞ்சா. இதனாலேயே அவர் எலிய கூட்டிட்டு வெளியே வர மெர்லின் அவரை தடுத்து இருந்தா. நில்லு, நீ செய்த சரிதானா அப்படின்னு மெர்லின் கேக்குறா. மெர்லின் கேட்ட அந்த கேள்வி ஜோயல ஒரு நிமிஷம் தடுத்து நிறுத்துது. சில மணி நேரத்துக்கு பிறகு ஜோயல் கார்ல பயணிச்சுக்கிட்டு இருந்தாரு. டாம் இருக்கிற இடத்த நோக்கி இவருடைய கார் போயிட்டு இருக்க. காருக்கு பேக் சீட்ல எலி இருந்தா. எல்லாம் கியூர் ஆயிடுச்சா, மாத்து மருந்து உருவாக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்க ஜோயலுக்கு அந்த நேரத்துல சரியான பதில் இல்ல. அங்க இருந்து அவங்க டாமி இடத்த நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்க. எலி மறுபடியும் ஜோயல் கிட்ட எங்கிட்ட தான் மறைக்கிறீங்களா, அங்க என்ன நினைச்சுன்னு கேட்க ஜோயல் அவகிட்ட முன்ன மாதிரியே ஏகப்பட்ட பேரை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அந்த மருந்து எல்லாமே உங்களுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது, மத்தவங்களுக்கு யூஸ் ஆகல அப்படின்னு ஜோயல் பச்சையா ஒரு பொய்ய சொல்லிடுறாரு. அடுத்தவங்க பாருங்க பார்த்தோம் அப்படின்னா ஜோயலை செஞ்சது தப்புதான். ஆனா ஒரு தகப்பனா யோசிக்கும் பொழுது ஜோயலை பொறுத்த வரைக்கும் அதுதான் சரி. ஜோயலும் அதை தான் செஞ்சாரு. அவரை தடுத்த மெர்லினை அங்கேயே கொண்டுட்டு தான் எலிய தூக்கிட்டு வந்திருப்பாரு. ஏன்னா உலகமா தன் மகளான்னு யோசிக்கும் பொழுது தான் மகளா நினைக்கிற எலிதான் அவருக்கு முழு உலகமா தெரிஞ்சது. அதனாலதான் அவர் இதை செஞ்சிருப்பாரு. ஜோயல் சொன்ன பொய்ய ஒரு மனதோட எலி ஒத்துக்க இந்த கதையும் இதோட முடியுது. ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் ஆஃப் சொன்ன கதையை பார்த்துருப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை தான் நான் பண்ணேன். 2 எனக்கு அந்த அளவுக்கு ஒரு விருப்பம் இல்லை. அப்போ இது பண்ணாதான் பண்ணுவேன் தவிர பெருசாக நான் பண்ணுற ஐடியாலே கிடையாது. ஜோயில கொண்டுட்டீங்க பண்ண கடுப்பாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்ன வீடியோ போடலாம், அடுத்து எந்த கேமோட கதை போடலாம்னு நினைக்கிறத கால்மஸாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை நல்ல கதையாக இருந்தாலும் போடுறேன், இல்லை நிறைய பேர் அந்த கதை கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போடுறேன். என்ன பண்ணுறது, நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் பார்ப்பாங்க, அதுதான் ஒரே வழி. ஸோ இந்த வாரம் வரும் எல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போகிறவங்க சும்மா போதீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்கு கலகாசாமிக்குன்ட்டு, அது இதுமாதிரி ஏகப்பட்ட கேம் ஷோ இருக்கு, அதெல்லாம் மறக்காம உட்காந்து பாருங்க, பார்த்து என்கரேஜ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கேம் ஷோஸ்லாம். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.